இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த பாத்திரக்கடைக்காரர் வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. சம்மந்தி அப்புறம் என்ன தட்டு மாத்திரை தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா இங்கே பாரு நான் உங்ககிட்ட இப்போ கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நானும் உங்ககிட்ட கேட்டேனா, ஏய் சொல்கிற நேரத்துக்கு வந்து இப்போ கழுத்தில் தாலியை கட்டிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்ப்பா கிறுக்குட்டி மாதிரி நடந்துக்கிற முட்டையோடு நீலாம் எனக்கு திருந்தவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு நான் மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பொண்ணு சொல்ல, இவகிட்ட பேசி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ போனதுமே அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, ஏ ஆத்தா அம்மா வெக்கப்படாத, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் சிரிச்சுக்கிட்டேவும் தெரியுமாமா நீங்கள் யாரை வேணால் லவ் பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ சரியான கோட்டிக்கார குடும்பமால இருக்குது, இங்கே பாரு உனக்கு எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்க, ஐயே அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலம் குடுகுடுன்னு ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க. என்னடி மாப்பிள்ளைக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏ சிவபாலம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இசைக்கையும் கேட்க, ஆமாம் உன் மகன் யார் லவ் பண்ண தெரியுமா, அந்த வீராவத்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. சிவபாலன் வந்துட்டு அப்படியே திருதுன்னு முழிக்க, ஏன்பா உனக்குலாம் அறிவே இல்லையா, எதுக்குப்பா தேவையில்லாமல் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவகிட்ட நீ ஒளிஞ்சு ஃபோன் பேசினேல அதை நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிறுக்கு முட்டை ஓடு ஒளிஞ்சு ஃபோன் பேசினா லவ்னு அர்த்தமா, என்னத்த பண்ணி தொலை, எனக்கெல்லாம் இவ வந்துட்டு பிடிக்கவே இல்லை, நீ வேணா அப்படி ஆசைப்பட்டா இவளை கெட்டிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் விறுவிறுன்னு கிளம்பிட, இசைக்கு பாக்கி எல்லாருமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சவுந்தர பண்ணி பின்னாடியே ஓடியாராரு. ஏய் ஒழுங்கா வந்துட்டு அவ கழுத்தில் வந்து தாலி கட்ட முடியாதா, வாடா தட்டு மாத்தணுடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஒழுங்கா விட்டு பார்த்துக்கோ, நீ ஒரு ஆள்னு நீ சொன்ன நான் அவ கழுத்தில் தாலி கட்டிடுவேனா போ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க, ஏய் என்னடா அப்பா சொல்கிறது உண்மையா, வீராவை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அவர் தான் கிறுத்தனமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் வேற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாக்கி வந்துட்டு திடீர்னு சொல்கிறாங்க, ஏங்க அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல, ஏய் சிவபாலா நல்லா இருக்கா, மூக்கு முழியுமா இருக்கா, நல்ல பணக்கார வீடு வேற, அப்புறம் என்ன அதான் பிஞ்ச நொஞ்ச சொத்துன்னு எல்லாம் தர்றாங்கல்ல, ஒழுங்கா கெட்டிக்கோ, ஏங்க நீங்கள் உள்ளே போங்க இவனை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எத்த பாக்கியோ நீயா பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் போங்க அப்படின்னு சொல்லி சவுந்தரபடி அமுச்சு வைக்க, என்னம்மா நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஐயோ அந்த கிறுக்கு மனுஷனை உள்ள அமுச்சு விட வேறு வழி தெரியல, சரி வண்டி சாவி உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க, வா நம்ம நகை எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி ஏறி கிளம்பிட, ஏய் பாக்கியம் சை இவ நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறப்பே யோசித்துக்கணும், இவள் அந்த விரும்பையோட குடும்பத்தை சேர்ந்தவ தானே இப்படி தான் பேசுவா அப்படின்ற மாதிரி இவர் நின்று முடிச்சுக்கிட்டு இருக்க, இவங்க வண்டி ஏறி கிளம்பி ஓடியாந்துடுறாங்க. இங்கிட்ட நகை கடைக்கு வெளியில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட மாமா ஆல்ரெடி வந்துட்டு சவுந்தரபாண்டிகிட்ட பணம் வாங்கிட்டு இவங்களுக்கு எதிராக தானே பேசிகிட்டு இருக்காரு. சை நகை எடுக்கிறதுக்கு காலகாலத்தில் வரணும்னு தெரியாதா, எந்த அப்படி பண்ணுறாங்களோ பாருங்க வேர்த்தெல்லாம் கொட்டுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்க, பெரியவர் ஏசியில் பிறந்து வளர்ந்தவர் அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு கனி சொல்கிறாங்க, நகை எடுக்கிறது பொம்பளைகளோட வேலை தானே, உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த குடும்பத்தில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் யாருக்குமே வந்துட்டு மரியாதை சொல்லி கொடுத்து வளர்க்கவே இல்லையா, பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்பா சொல்கிறாங்க, பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அப்போ நான் பெரிய வெள்ளைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி வந்துடு, ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இசைக்கு அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னே பண்ணுறது, எனக்கு ஒன்று கெட்டி வச்சு அதோட தொல்லை தாங்க முடியல, எதனால லேட்டு, அதுக்காக எல்லாருமே நகைக்கடை வெளியில் காத்துக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து சொல்ல, இங்கிட்ட சொல்கிறாங்க எல்லாம் ஒரு வகையில் வீராவாளன்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இசைக்கு சொன்னதும், அது என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இப்போ அதை பற்றியெல்லாம் பேச வேணாம் உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சிவபாலன் விரட்டி உள்ளே கூட்டு போயிடுறாங்க. நகையை வந்துட்டு இந்த நகை பார்க்கலாமா அந்த நகை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ வந்துட்டு இந்த நகை நல்லா இருக்குது ஆனால் ரத்னா வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், கல்யாணம் ஆனதுலேருந்து உனக்கு ஒரு குண்டு மணி மூக்குத்து கூட எடுத்து கொடுத்தது கிடையாது, இதை வேணா நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு காசு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா இருங்க அப்படின்னா ரத்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்து கொடுங்க, இப்போ தான் நமக்கு இளம ஊஞ்சல் ஆடுதாக்கும் நகை எடுத்துறாரா நகை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட மாமாவுக்கு வந்துட்டு சவுந்தரபாண்டியிலேருந்து ஃபோன் வருது, வெளியில் போய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு, எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியில் இருக்கேன் அப்படின்னது, இப்போ அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியுமா, நகை கடையில் இருக்கும், நான் சொல்கிற வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அங்கே தானே இருக்கேன், தாய் மாமா எல்லாமே எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா என்னை அந்த பாத்திர கடைக்காரரே வீட்டில் விட்டுட்டு இவங்க மட்டும் வந்துட்டு என்னை பரிதவிக்க விட்டாங்க, அது மட்டும் கிடையாது என் மகனை வந்துட்டு வளைச்சு போடலான்னு பார்க்காங்க, நீ வந்துட்டு நான் சொல்கிற வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தான் காசு கொடுக்கீங்களே என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லதும், நீ அங்கே ஒரு நகை திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நகையை திருடி என்ன ஜெயிலுக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் கிடையாது, நகையை திருடி அந்த இசைக்கு பேக்கில் போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் அது மாதிரியே பண்ண, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.